பி டீம் நான் தான் ரொம்ப நாள் பி டீம். இப்போ விஜய்க்கு போகுது அது. அந்த பி டீம் பட்டத்தை அவர் வாங்கிட்டார். அதில் என்னை காப்பாற்றி விட்டுருக்காரு. ஏன் நாங்கள்லாம் பி டீம்னு கேளுங்களேன். ஏன்னா ஏ டீம் வந்து டிஎம்கே இருக்குது. அது ஏ டீம் ஆகிட்டதுனால நாங்கள்லாம் பி டீம் ஆயிடும். அதுதான் பிரச்சனைங்க. துணைவேந்தருக்கு சம்பளம் யார் கொடுக்க போகிறா? இந்த ஆளுநருக்கு தான் சம்பளம் யார் கொடுக்குறா? எங்கள் காசில் மக்கள் காசில் வாங்கிட்டு மக்கள் நலன் சார்ந்த நாங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் கையெழுத்திட மாட்டீங்க அப்படின்னா ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளோ அதிகாரம் எப்படி வருது? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அதிகாரத்துக்கு இல்லாமல் உங்களுக்கு எப்படி வருது? அப்போ இது மக்கள் அதிகாரம், மக்களுக்கான ஆட்சி, ஜனநாயகம்னு பேசுறதுல அவர் வெற்று வார்த்தையாயிருது பாரு. இப்போ அதில் அவர்கிட்ட போய் மனு கொடுத்து என்ன பண்ணிட போறாரு அவர்? இப்போ தனியாக ஒரு பொண்ணு போனால் நீங்கள் போய் இந்த மாதிரி வேலையில செய்வீங்க. இது எப்படிப்பட்ட நாடு? இப்போ தனியாக ஏன் அந்த பொண்ணு அந்நேரத்துக்கு போனான்னு எப்படி உங்களால் கேட்க முடியுது? ஒரு வளாகத்துக்குள்ள அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களே போகும்போது அவங்க வாகனத்திலே அண்ணா யூனிவர்சிட்டின்னு எழுதி ஒட்டியிருக்குங்கிறாங்க. அதை பார்த்து தான் உள்ளே விடுவாங்கங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை வாடகை வண்டியில் நம்ம போனால் கூட உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்க, ஐடி கார்டை காட்டுங்கன்னு பார்த்துட்டு தான் உள்ளே விடுவாங்கங்கிறாங்க. அப்படி அந்த 13 வருஷம் 14 வருஷம் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களே அப்படி போகும்போது சாதாரண ஒருத்தர் எதிர்ப்புறத்தில் இந்த கல்லூரிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் பிரியாணி கடை போட்டிருக்கவர் எப்படி உள்ளே போக முடியுது, வர முடியுது? ஒரு கேள்வி. இந்த ஒரு பெண் தன்னுடைய பிரியமான ஒரு நண்பரோட, அன்புக்குரிய நண்பரோட, ஒரு மகனோட தனியாக உட்காந்து பேச தொடங்கிய 10வது நிமிஷத்தில் அவர் அருகில் வந்து நின்றாருன்னா இதை கண்காணித்து அவருக்கு தகவல் கொடுக்குற ஆளியார். அப்போ கண்காணிப்பு கருவிக்குள்ள அந்த கருவியை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் தானே அவருக்கு தகவல் கொடுத்துருக்கணும். அது எப்படி நடக்குது? அங்கே போய் அவர் இதை இந்த ஒரு சம்பவம் தானே. இப்படி இதுக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணுக்கு அதுக்கு முதல் நாள் நடந்திருக்குது. அதை இவரே பண்ணியிருக்காரு. இப்படி எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்குது? அது குறித்த விசாரணை அவர்கிட்ட நடத்தப்பட்டதா? எதுவுமே இல்லை. பாருங்கள், நீங்கள் பாருங்கள். எனக்கு இருக்கிறது மாதிரி நான் சொல்கிற அந்த சாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், அவரோடவும் நீ அனுசரித்து இருக்கணும்னு சொன்னதான் அந்த தங்கச்சி தன் புகாரில் அளிக்கும்போது அதையே அது குறித்த விசாரணை நீங்கள் நகர்த்தலை. அது ஃப்ளைட் மோட்ல போட்டிருந்ததா சொல்றாங்க. அப்படி ஒரு கால் பண்ணது இல்லன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஃப்ளைட் மோட்ல போட்டிருந்தாருன்னா அவர் தானே சொல்றாரு. குற்றவாளி சொல்றதை நீங்க ஏற்கிறீங்க, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சொல்றதை ஏற்க மறுக்கிறீங்க. இது எப்படியான அணுகுமுறை? இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு இது பண்ணி அவரை தற்காக்க வேண்டிய அவசியம் ஏன் உங்களுக்கு வருது? அப்போ அவர்கிட்ட இருந்து வந்த வாக்குமூலம் என்ன? இல்லை நான் தெரியாமல் போனேன், நான் இதில் போனேன், ஏதோ ஒரு இதில் செஞ்சுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், அப்படி எதுவுமே வரலையே. எதையுமே நீங்கள் விசாரிக்கவே இல்லையே. நீங்கள் அதுக்கப்புறம் கைது பண்ணியிருக்கீங்க, அவரை விட்டுருக்கீங்க. பிரச்சனை பெருசானவனை தான் திருப்பி கைது பண்ணியிருக்கீங்க. அவர் போய் அவர்கிட்ட இருந்த எல்லா ஆவணங்களையும் அழிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எவ்வளவு இது இருக்குது பாருங்கள். இல்லை, இதில் வந்து இது திமுகவை சேர்ந்தவர் கிடையாது அப்படின்னு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து பேசுறதை பார்க்க முடியும். அதெல்லாம் சும்மா வெட்டி போய், அது பொய், இப்போ அப்பட்டமான பொய். அதாவது தெரியுது. அவர் திமுகவோட அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நடந்து வரும்போது ஒரு பக்கத்தில் நடந்து வராரு, கை கொடுக்குறாங்க. அவர் வீட்டில் போய் இவர் சாப்பிட்றாரு. தம்பி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட படம் எடுத்துக்கிறாரு, எல்லாரோட எடுத்துக்கிறாரு. இல்லை, அவங்க சொல்கிறது என்னன்னா அந்த புகைப்படத்தில் இருக்கிற அந்த கேப்பை பாருங்க. யார் வேணால் வரலாம், யார் வேணால் சந்திக்கலாம், யார் வேணாலும் புகைப்படம் எடுக்கலாம். அவங்க எல்லாரையும் நீங்கள் திமுகன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அவங்க பொறுப்பு அறிவிச்சது முரசொலியில் வந்திருக்கு. சோறுவட்டியில் அவர் பொறுப்பு போட்டு படம் பேர் போட்டு ஒட்டி இருக்குது. அதை ஏன் நீங்கள் கட்சிக்காரர் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளவு தற்காக்கிறீங்க? அவரை கட்சிக்காரர் இல்லை, அப்போ ஏன் இவ்வளோ தற்காக்கிறீங்க? போராட கூட அனுமதிக்காத அளவுக்கு நீங்கள் ஏன் அவரை தற்காக்கணும்? எதுக்கு தற்காக்கணும்? சரி, நீங்கள் ஒரு முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறீங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான தகவல் அறிக்கை பதிவாகும்போது இது மட்டும் அங்கே சிஸ்டம் சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் வெளியாயிடுச்சுன்றீங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த பொண்ணை பற்றிய முழு தகவல், அவங்க அப்பா யார், அம்மா யார், என்ன எல்லாம் கொடுத்த புகாரெல்லாம் வெளியில் விட்டு இனிமேல் யாராவது இது மாதிரி புகார் அளிக்க வருவீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. வந்தால், இது மாதிரி வெளியில் வந்தால் உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த அச்சுறுத்தலாக தானே நாங்கள் பார்க்கணும். மிக மிக நீங்கள் பாதுகாப்பாக ரகசியமாக வச்சு விசாரித்து முடிச்சிருக்க வேண்டிய வழக்கு இது. எப்படி நீங்கள் சொன்னால் அது சிஸ்டம் தப்பாயிருச்சு, அது தப்பாயிருச்சு, இது தப்பாயிருச்சு, இதை ஒரு காரணமாக சொன்னால் எப்படி இருக்குது?